ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் பாஷினி ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாஷினி ஆப்புங்கிறது பிளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு ஆப்பு. இதுக்கு பேர் தான் பாஷினி ஆப் அப்படின்ட்டு பேர். இந்த பாஷினி ஆப்பில் எவ்வளோ வகையான பெனிஃபிட்ஸ் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பாஷினி ஆப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸு, இதுக்கு பேர் தான் பாஷினி அப்படிங்கிறது இங்க இதுலயே டைட்டில்லயே இருக்கு. நானும் இந்த ஆப்போட பேரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதுல இருந்து பிளே ஸ்டோர்ல போட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு டைட்டிலை பத்தியும் நான் சொல்றேன். இப்ப இங்க இருக்கிறதுக்கு பேரு டெக்ஸ்ட். த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பேரு டெக்ஸ்ட். இது டெக்ஸ்ட் ஆப்ஷன்ல நீங்க எந்த லாங்குவேஜ்ல இருந்து எந்த லாங்குவேஜுக்கு நீங்க தெரியணும். இப்ப இங்கிலீஷ்ல மெசேஜ் இருக்கு அப்படின்றதுன்னா உங்களுக்கு தமிழ்ல தெரியணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இங்க தமிழ்ல இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இந்த தமிழை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த தமிழை கிளிக் பண்ணிட்டு இந்த இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படிங்கறதுல இந்த டவுன் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் இதுல இருக்கிற லாங்குவேஜஸ்ல எது வேணும்னாலும் நீங்க கிளிக் பண்ணினா உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜ் உங்களுக்கு வரும். ஸோ ஹிந்தி வேணும்னா ஹிந்தி எடுத்துக்கலாம், தமிழ் வேணும்னா தமிழ் எடுத்துக்கலாம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், யார் எந்த இடத்துல இருக்கீங்களோ எந்த பாஷையில வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க ஒரு இதுக்கு இந்த ஸ்டார்ட் டைப்பிங் டு பிகின் இருக்கிற இடத்துல தான் நீங்க உங்களோட மெசேஜை நீங்க கிளிக் பண்ணணும். இப்ப நான் எனக்கு வந்திருக்கிற ஒரு மெசேஜ்ல நான் எடுத்து இதை கிளிக் பண்றேன். இப்ப எனக்கு வந்திருக்கிற ஒரு டெலகிராம் மெசேஜை எடுத்து நான் இங்க போடுறேன் ஒரு உதாரணத்துக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த மெசேஜை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்றேன் நான். இப்ப அந்த பாஷினி ஆப்பை ஓபன் பண்றேன். ஸோ இப்போ இங்க வச்சு இங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கொடுத்து அது இந்த இடத்துல இதை கொடுத்துட்டு, அதாவது 500 வேர்ட் லிமிட் இருக்கு. ஸோ அதனால இப்போ வந்து இதுக்கு டிரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்களா இங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம வேணுங்கிற லாங்குவேஜுக்கு இங்க மாறி இருக்கு பாத்தீங்களா. இப்ப நீங்க இதை எடுத்துக்கணும்னா கூட நீ எடுத்துக்கலாம். இது எப்படின்னா இந்த ஆஸ் யூஷுவல் காப்பி பேஸ்ட் பண்றது எப்படி அப்படிங்கறது இது பண்ணினீங்கன்னா பாத்தீங்களா இங்க பிளாக் பண்ணா இங்க காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. நான் வந்து இங்க நோட் பேட் அப்படின்ற இத நான் வச்சிருக்கேன். அதை வச்சு இங்க பிளஸ் சைனை கொடுத்து இங்க ஆட் வருது பிளஸ் சைன் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து பேஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களோட இது பேஸ்ட் ஆயிடும். நீங்களும் அதை வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம். எப்படி வேணுனாலும் உங்களோட சௌரியப்படி நீங்க பண்ணிக்கலாம். இங்க பேஸ்ட் ஆயிடும் அதே மாதிரி. ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணல ஏன்னா எனக்கு இது தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ அடுத்த ஃபீச்சர் இது அப்படியே. ஆனா இது ஒரு தடவை போட்டாக்க நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் நீங்க உங்களுக்கு மறந்து போச்சு இது பண்றதுக்கு இதுவா எடுத்து மறந்து போச்சுன்னா நீங்க இன்னொரு தடவை கூட நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப டெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாச்சு. இப்ப கன்வர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இப்ப தமிழ்ல இருந்து தெலுங்கு அப்படின்னா தமிழ்ல இப்ப இது வந்து வார்த்தையை பேசுறதுல இருந்து டிரான்ஸ்லேஷன். ஸோ நம்ம இப்ப இங்க இருந்து பேசுறதுன்னா இப்ப நான் இங்க மைக்க பிரஸ் பண்ணிட்டு மைக் ఇక స్టాప్ பண்ணிட்டு ఇంక జనరేషన్ இதுக்கு తెలుగులో ఇంక பாத்தீங்களா నేను ఇక్కడ మాట్లాడుతున్న దాన్ని మీరు నమ్మకపోతే నేను ఇక్కడ అనువాదం చేస్తాను. சரிங்களா. இப்ப நான் பேசினது எல்லாமே இங்க வந்திருக்கு. இப்ப இங்க தெலுங்குல டிரான்ஸ்லேஷனும் ஆயிருக்கு. அதுதான் இதுல மேட்டர். இப்ப புரிஞ்சுதா? இப்ப வேற ஏதாவது புரியலன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். இதுக்கு பேரு கன்வர்ஸ் அப்படிங்கிற பேரு. இப்ப வாய்ஸ்
வாய்ஸ் இதுல இப்பவும் நீங்க டைப் பண்றதுன்னா பண்ணலாம், இல்ல இதுல அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஆகும். இப்ப பாருங்க, நான் திருப்பியும் வாய்ஸ் போடுறேன். இங்க திருப்பியும் மைக் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப இது மாதிரி வந்துட்டு இப்ப பாத்தீங்களா, இது டெக்ஸ்ட் மெசேஜ்ல, அதாவது நம்ம போட்டுற ஆடியோவை டெக்ஸ்ட் மெசேஜா பண்றது வாய்ஸ். கன்வர்ஸுக்கும் இதுக்கும் என்ன இதுன்னா, என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த வாய்ஸ்ல நாம ரெக்கார்ட் பண்ணுவோம், பேசுவோம். ஆனா டெக்ஸ்ட் மெசேஜ்ல அது டிரான்ஸ்லேஷன் நடக்கும். ஆனா கன்வர்ஸ்ல வந்து என்னன்னா, நீங்க பேசுறதா இருந்தாக்கா அதுவும் கான்வர்சேஷன்லயே டிரான்ஸ்லேஷன் ஆகும். அதே மாதிரி வார்த்தையும் இதுல வரும், அதே சமயம் வாய்ஸும் வரும். அதுதான் கன்வர்ஸுக்கும் வாய்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்ப சீன், இப்ப ஒரு வேர்டு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப வேர்டோ இதுவோ என்ன எது வேணும்னாலும் நம்ம செலக்ட் பண்ணலாம். இது வேர்டு, சீனு, வேர்டு அப்படிங்கிறது இருந்ததுன்னா. இப்ப இல்லைன்னா இப்போ ஒரு இமேஜை வச்சு நம்ம டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும்னா, இப்ப பாத்தீங்களா, இந்த இடத்துல இப்ப ஒரு வேற லாங்குவேஜ் போட்டோ இருக்கு. அதை இதை போட்டுட்டு நீங்க டிக் மார்க்கை கொடுத்தீங்கன்னா, நம்ம என்ன லாங்குவேஜ்ல நம்ம வேணுமோ, நமக்கு எந்த லாங்குவேஜ்ல நமக்கு வேணுமோ அந்த லாங்குவேஜ்ல நமக்கு வரும். அதுதான். ஓகே, இப்படிதான் நம்ம பண்றது. ஃபைனலா இருக்கிற இதுக்கு பேரு தான் ப்ரௌஸ். இந்த ப்ரௌஸ்ல நீங்க உங்களுக்கு வேணுங்கிற யூஆர்எல் இங்க பிரஸ் பண்ணிட்டு, நம்ம இது இங்கிலீஷ்ல இருக்கிற யூஆர்எல் ஆத்தாக்கா இங்க இந்த டிராப் டவுன் இதை கொடுத்துட்டு தமிழ் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா, இந்த யூஆர்எல் பிரஸ் பண்ணீங்கன்னா அப்படியே அந்த ஜெனரேட் வெப் பேஜ் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா அப்படியே நீங்க உங்களோட வேணுங்கிற லாங்குவேஜுக்கு அது மாதிரி காட்டும். அதுதான் இதுல இங்க இருக்கிற இந்த பாஷினி ஆப் பத்தின விஷயம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.